வெல்கம் பேக் டு ஹோம் லிமன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் எடுத்த விலாகை நான் எப்படி அந்த டே எனக்கு போச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 11 o'clock போல் நானும் பாப்பாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வந்ததும் ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் கேர், சன்ஸ்க்ரீனு அதெல்லாம் போட்டிருந்தேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸும் இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இருக்குது என் ஃபேஸும் ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம வந்து ஃபேஸ்க்கு ரொட்டேட் பண்ணுற க்ரீம் தான். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும், நம்ம அழகாக இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம். லிப்ஸ்டிக்காக இல்லை நிறைய இதெல்லாம் போடணும். நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. இது போடுறதுனால நம்மளே வந்து அழகுபடுத்திக்கிறது, அவ்வளோதான். இதை வந்து ஸ்டைலு, இது வந்து ரொம்ப சீன் போடுது அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்மளுக்கு தெரியும் நம்மளே அழகுபடுத்தி நம்ம தான் ரசிக்க முடியும். அதுக்காக மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் மேக்கப் தான். சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து அது ஐலைனரு, லிப்ஸ்டிக் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். போட்டுட்டு வந்ததுமே நான் ட்ரெஸ்ஸு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோவில். சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. 320 எவ்வளவோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிளிப்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. பின்னாடி வந்து நாட்டு வச்சுருக்காங்க. மாடலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது பெல்லி இருக்குது எனக்கு. பட் அந்த பெல்லிக்கும் அதுக்கும் போட்ட மாதிரி அந்த பெல்லி இருக்க மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டு சமையல் தான் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் மார்னிங்கே கேட்டார் ஏதாவது வேணுமான்னு. சரி கீரை, முருங்கைக்காய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னேன். சரி அதே மாதிரி அவங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவர் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தா, முருங்கைக்காய், அவரைக்காய், கோஸு, அப்புறம் மணத்தக்காளி கீரை தான் பொரியல் பண்ண போகிறேன். ஆனால் லேட் ஆகிடுச்சு அவர் வர்றதுக்கு. இதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி செய்யணுமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒலை வச்சுட்டேன். அப்புறம் அவரும் அப்போ 11 o'clock போல் தான் வந்திருந்தார். சரி அவருக்கு டிஃபன் தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு அவருக்கு கொடுத்துட்டு பார்த்தா அவரே கீரையெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கும் வந்து அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத யோசித்தேன். பட் அவரே அதை வந்து நான் சொல்லாமலே பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. எனக்கும் ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு, உளுந்து போட்டுட்டு, கடலப்பருப்பு போட்டுட்டு, தேவையான காஞ்ச மிளகா போட்டு நான் சின்னதாக வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கினதும் மணத்தக்காளி கீரை அதிகமாகிடுச்சு, 2 கட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக போட்டு அது வந்து மணத்தக்காளி கீரை வதக்க சுருங்கி கம்மி ஆகிடும். அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கும் கீரை, ஆனால் வதக்க வந்து கம்மியாகிடும். ஸோ கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு செகண்ட் இன்னொரு ரவுண்டு போட்டு திரும்பவும் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக இருந்துச்சு. வதக்கிறப்பவே தேவையான உப்பு போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மணத்தக்காளியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வயிற்றில் இருக்க புண்ணு சரியாகும், ஸ்டொமக்குக்கு குளிர்ச்சி தரும். ஸ்டொமக் எப்போவுமே குளிர்ச்சியாகவே இருக்கும். உடம்பு சூடையும் குறைக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நிறைய எக்ஸட்ராக இருக்குது. ஸோ அது வந்து கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு சாப்பிடுங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மோமோஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. சரி வீட்டில் பன்னீரில் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டேன். 3 வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எக்ஸ்ட்ரா இருந்துச்சு 1. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சரி பன்னீர் மோமோஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக சரி பண்ணலான்ட்டு தான் மைதா வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். மைதாவை எப்படி பிசையணும்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து சாஃப்டாகும், அது ஊறிடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பொரியலுக்கு வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சேன். அதை வந்து திறக்கிறதுக்கு சத்து இல்லாமல் திறந்துட்டுருக்கேன். அப்புறம் திறந்துட்டு அதுலேயும் அந்த மேலே அந்த தேங்காவை அது மேலே தூவி விட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா இப்போ மணத்தக்காளி கீரை ரெடி. இது வந்து வெறியும்
தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்க இல்லாமல் ரைஸ்க்கு மட்டும் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் தொட்டு அது மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த காய், அது வந்து நிறையா இருந்துருச்சு, அதனால் கசக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைம் தான் சாப்பிட்டோம், மீதியை வந்து கீழே போட்டுட்டோம். ரொம்ப கசப்பு எடுத்துக்கிச்சு. அது போடக்கூடாது சாப்பிடுன்னு தான் சொன்னாங்க, பட்டு ரொம்ப கசப்பு எடுத்ததுனால விட்டுட்டேன். அடுத்து ஸ்டஃபிங்க்கு, மோமோஸோட ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னா, சில பேர் மெலிசா கட் பண்ணுவாங்க. நான் இது வந்து ரீசெண்டாக தான் கற்றுக்கினேன். இந்த மாதிரி வந்து சாப்பர் வச்சு நல்லா அந்த மாதிரி சாப் பண்ணிக்கணும். அதை சாப் பண்ணிவிட்டு அது சாப் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ வெயில், கொஞ்ச நேரம் கூட கிச்சனில் உட்கார முடியல. சரி கொஞ்ச நேரம் போய் காற்றுல உட்காந்துட்டுருக்கலான்ட்டு ஹாலுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கினேன் கத்தியிலே. இப்போது வந்து தக்காளி அந்த சட்னி இருக்கும் பாருங்கள், ரெட் கலர் சட்னி, கார சட்னி சூப்பராக இருக்கும் அதுக்கு மோமோஸ்க்கு. அதுக்கு தண்ணி, அப்புறம் காஞ்ச மிளகா எவ்வளோ காரம் வேணுமோ, அப்புறம் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு பெருசுனா, சின்ன பூண்டுனா சின்ன சைஸ் பூண்டுனா ஒரு 10 போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், பாப்பாவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். மோமோஸ்க்கு அந்த சட்னி அதிகமாக வச்சு தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதிகமாகவே இருக்கட்டும். நிறைய டைம் பண்ணியிருக்கேன், பட் அந்த சட்னி பத்தாமலே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி அதிகமாக வச்சிடலான்னு வச்சுட்டேன். எல்லாமே இந்த மாதிரி சாப் பண்ணி கோஸு, கேரட்டு எல்லாமே இதில் தான் சாப் பண்ணேன், இந்த சாப்பர் மிஷினில் தான். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வாங்கி 1 இயர் ஆகிடுச்சி, பட் சூப்பராக இருக்குது குவாலிட்டி. லாஸ்ட்டாக வந்து பன்னீர் தான். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு, சின்ன சின்னதாக வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், கோஸு, அப்புறமா பன்னீரையும் நான் வந்து சீவி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். மோமோஸ் செய்கிறது அவ்வளோ ஈஸி தான். பட் இந்த மாதிரி சைடாக மாவு பிசைஞ்சேன். அடுத்து சட்னிக்கு தேவையானதை கொதிக்க வச்சுட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு வேலையும் நிதானமாக பண்ணேன்னா அது பெரிய விஷயமே இல்லை. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங்குள்ளே இருக்கிறத நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கேரட்டும் கோஸையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நான் வந்து கோஸும் கேரட்டும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் வேக வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பன்னீருக்கு கொடுத்து வேக வைக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன்னா எல்லாமே வந்து சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். அதை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த சட்னிக்கு நம்ம ஏன் அதை நம்ம வந்து நடுவில் கட் பண்ணேன் அப்படின்றப்போ, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அது வெந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே நம்ம முழுசாக போட்டோன்னா ஃபுல்லாக வந்து வராது, அது அப்படியே ஒட்டிக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே நம்ம வேக வச்சு எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்க்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து ரெட் சில்லி, கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஒரு 2 செகண்ட் தான் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. லாஸ்ட்டாக வந்து டார்க் சோயா சாஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா இப்போ மோமோஸில் இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து அந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில், சின்ன தீயில் ஸ்லோவில் வச்சு பண்ணனா ரெடி ஆகிடும் சட்னி. இது கூட வந்து சால்ட்டு அப்புறமா சுகரு போட்டேன்னா 2 இந்த காரம் ஸ்வீட்டு எல்லாம் வந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த சட்னி மட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து சட்னி வந்து லாஸ்ட்டாக அந்த மாதிரி ரெடி ஆகிட்ருக்கும். இந்த டைமில் வந்து வினிகர் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது ஒரு 2 செகண்ட் வந்து கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டா இப்போ ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து இட்லி குண்டால தான் மோமோஸ் வைக்க போகிறேன். ஸோ நான் தண்ணி பிடிச்சி சின்ன தீயில் வச்சுட்டேன்னா அது கொதிக்க, அது சிம்மில் வச்சுட்டேன்னா
அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மோமோஸ் ரெடி பண்ணிடலான்ட்டு எடுத்துட்டேன். இது வந்து சின்னதாக, அதாவது பூரிக்கு நம்ம சுடுறல அந்த மாதிரி சின்னதாக, நான் எடுத்துருக்கிறதே பெருசு தான். இதை விட சின்னதாக எடுத்தால் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பு குட்டியாக அழகாக இருக்கும். இந்த பூரிக்கு நீங்கள் சின்னதாக ரவுண்டாக பண்ணுவீங்க பாருங்கள், அந்த மாதிரி இன்னும் சின்னதாக எடுத்துருக்கணும். இந்த ஒரு உருண்டையே 2ஆக பிரிச்சுக்கலாம். நான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். சரி, பாப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை பார்த்துட்டாங்க அவங்க ஏதோ ரெடி பண்ணுறேன்னு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலான்ட்டு பெருசாகவே திரட்டி 2 ஸ்பூன் நல்லா வந்து அது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நிறையவே வச்சுட்டேன் நான். ஸோ நானும் பாப்பா தான் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்தால் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் பண்ணேன். எனக்கு வந்து அந்த மோமோஸோட அந்த ஷேப்பெல்லாம் வர தெரியாது. ஸோ வந்து நான் அந்த என்ன சொல்லுவாங்க, கொழுக்கட்டை மாதிரி தான் பண்ணேன் நான் ஷேப்பு. எப்படியோ சாப்பிட தானே போகிறோம், நம்ம என்ன அழகுலாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணேன் மோமோஸ் என்ன ஷேப்பில் இருக்குமோ, பட் வரல. சரி, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணி வைப்போன்ட்டு வச்சுட்டேன் நான். இன்னொரு ஷேப்பு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து கொழுக்கட்டை மாதிரி, இது வந்து மோமோஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இன்னும் மோமோஸோட மேலே அந்த அந்த டிசைனே வேறு இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நான் ஒரு 6 வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொழுக்கட்டை வந்து அழகாக சாஃப்டாக வெந்து வரும். அது உள்ளே இருக்கிறது தெரிகிறது தான் அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து திரட்டணும். அந்த மோமோஸோட மைதாவை திரட்டி வச்சதால் அது மெலிசாக திரட்டினா இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் தெரிகிறது தான் மோமோஸு சூப்பராக இருக்கும். அதை பாப்பாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கிறதே இந்த சட்னி தான், நான் அதை சொன்னேன் இல்லைங்களா. சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.